வணக்கம் நேர்களே. இன்றைக்கி நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்கிற ரெசிபி வந்து மட்டன் கறி கூட்டு, சுண்டை வச்ச கறி கூட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து 3 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். அரை உப்பு போட்டு அது 3 விசில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை கடுகு போட்டிருக்கேன், சோம்பு போட்டிருக்கேன். எனக்கு கடுகுனா ரொம்ப பிடிக்குமா, அதனால் எந்த ஒரு சமையலையும் நான் கடுகை தவிர்க்கவே மாட்டேன். இது ரெண்டும் பொரிஞ்ச உடனே 4 வெள்ளைப்பூடு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் இடிச்சிருக்கேன். இடித்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது ஒரு வாசமாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுற கட்டில் இது ஒரு வாசமாக இருக்கும், இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இது வதங்கின உடனே 3 மிளகாவை கீரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கியிருக்கேன். 2 வதங்கின உடனே நம்ம இந்த பக்கம் குக்கரில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வேக வச்சு வச்சுருக்க கறி கூட்டுது, தண்ணியை வேக வச்ச கூட்டு இதை தண்ணியோட கறி இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டுருவோம். போட்டுட்டு கொஞ்சோன்னு உப்பு சேர்க்குறேன். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கறி வேக வைக்கிறப்ப இப்போ அரை உப்பு, சீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். நல்லா கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சு வேக வச்சுருவோம். இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து நம்ம கம்மியாகவே சேர்ப்போம், ஏன்னா நமக்கு சூப்பில் எண்ணெய் அதிகமாக வருமா. இப்போ மிளகு போட்டிருக்கோம், மிளகு போட்டிருக்கோம், வெள்ளைப்பூடு காட்டம் இருக்குது, பச்சை மிளகா காட்டம் இருக்கிறனால மிளகாப்பொடி லைட்டாக சேர்க்குறேன், ரொம்ப சேர்க்கக்கூடாது. இந்த பக்கம் வந்து ஒரு சில புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை வந்து தக்காளி பழம் சேர்க்கல, புளி போடுறேன் நான். இதில் புளியை கரைச்சி வச்சுருக்க புளிச்சாரை கொஞ்சம் ஊற்றுறேன், நல்லா சுண்ட வைக்கிறேன். நல்லா இந்த பக்கம் சுண்டிக்கிட்டு இருக்குது. நேரங்களே இப்படி நல்லா கறியை நல்லா சுண்ட வச்சுருங்க. இது உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது, சுண்டிருச்சு. இறக்க போகிற நேரத்தில் வந்து நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா, கறி மசால் பொடி இருக்குது பாருங்கள், கறி மசால் பொடியை சேர்க்குறேன். இறக்க போகிறப்ப நம்ம கொதிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டோம்னா அந்த வாடையெல்லாம் நமக்கு போயிடும் பார்த்தீங்களா, வாசம் வாடை போயிடும். அதனால் இறக்க போகிறப்ப கறி மசால் பொடியை போடுறேன். போட்டு இறக்கி மூடி வச்சிடுறேன். நம்மளுடைய சுண்டை வச்ச கறி கூட்டு ரெடி. இது ரொம்ப கல்லிப்பிச்சாருக்கு சூப்பராக இருக்கும். நான் கல்லிப்பிச்சாறு வச்சு சாப்பிட போகிறேன். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள்.